எல்லாருமே எப்பவுமே நல்லது செஞ்சுட்டு இருப்பாரு, எஸ்பெஷலி அன்னதானம் போட்டுட்டே இருப்பாரு. அதே மாதிரி நீங்களும் கண்டினியூ பண்ணிருக்கீங்க. for the past 1 yearல 353 டே நினைக்கிறேன். அன்னைக்கு 353வது நாள் நான் டெய்லி ஆஃபீஸில் 50 பேருக்கு சாப்பாடு போடுறேன். அதுக்கு காரணம் விஜயகாந்த் சார் தான். அவர் கூட ஒர்க் பண்ணல, நான் நேரில் பார்த்ததில்லை. நான் கடைசியாக அவரோட மறைந்த அன்னைக்கு தான் போய் நேரில் பார்த்தேன். நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்ப நிறைய வீடியோ அவரை பற்றி, அவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு எல்லாம் வந்தப்போ கூட அவர் பசின்னு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சோறு போட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தை ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 8 நாள் நான் எடுத்துக்கிட்டேன். என்னால் இதை பண்ண முடியுமா, டெய்லி சாப்பாடு போட முடியுமா, திடீர்னு நம்மளால் நிறுத்திட்டா அந்த பசின்னு வரவங்க திரும்பி போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் ஒரு 8 நாள் யோசித்தேன். வீட்லேயும் கேட்டேன், இதை பண்ண இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்னையோட 353வது நாள் சாப்பாடு போடுறேங்க. ஆனால் ஒரு வருஷத்தை நெருங்க போது ஜனவரி 4 வந்தால் 1 வருஷம். இது நான் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். பசின்னு யார் வந்தாலும் என் ஆஃபீஸில் எல்லாரும் சாப்பிடணுன்ற ஒரே தான். ஏன்னா சாப்பாடுக்கு தான் அவ்வளோ எல்லாரும் கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டம் படக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது விஜயகாந்த் சார் தான். உண்மையிலே லவ் யூ சார். உங்களால் முடிஞ்சது நீங்கள் கூட இருக்க யாருக்காச்சும் ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அந்த உணவுல விஜயகாந்த் சார் வாழ்ந்து கொண்டே இருப்பார். லவ் யூ. தேங்க்யூ.